ரிசர்வ் வங்கியில் வெளிவந்திருக்கிற ஆஃபீஸர்ஸ் பணிக்கான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிசர்வ் வங்கியில் வெளிவந்திருக்கிற ஆஃபீஸர்ஸ் பணிக்கான தகவல்களை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் ஜென்ரல் கேடருக்கு பார்த்திங்கன்னா 40 வேகன்சிஸும், ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிபிஆர் கேடரில் 10 வேகன்சிஸும், ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஎஸ்ஐஎம் பிரிவில் 10 வேகன்சிஸும், டோட்டலாக பார்த்திங்கன்னா 60 வேகன்சிஸ் இந்த கிரேட் பி பணிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 20, 2026. ஸோ இந்த பணிக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 1ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா June 13, 2026. இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் ஜென்ரல் பிரிவுக்கு. பேஸ் 2 பார்த்திங்கன்னா July 25, 2026 அன்றைக்கி நடக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஇபிஆர் பிரிவுக்கு பேஸ் 1 எக்ஸாமினேஷன் June 14, பேஸ் 2 எக்ஸாமினேஷன் July 26 நடக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஎஸ்ஐஎம் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் 1 எக்ஸாமினேஷன் June 14, பேஸ் 2 எக்ஸாமினேஷன் July 26 எக்ஸாமினேஷன் நடக்குது. இந்த பணிக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு தளர்வுகளை பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பிரிவு மற்றும் இவிஎஸ் பிரிவில் பிடபிள்யூடியாக இருந்தால், அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் தளர்வு தராங்க. அதே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் பிடபிள்யூடியில், அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி பிரிவில் இருந்தால் 15 வருஷம் வயது வரம்பில் தளர்வுகள் தராங்க. ஓபிசி பிரிவில் இருக்கிற பர்சன் வித் டிசேபிலிட்டி பிரிவினருக்கு 13 வருஷம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் தளர்வுகள் தராங்க. அதுக்கப்புறம் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 32 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் பிரிவினருக்கும் ஓபிசி பிரிவினருக்கும் 50% மார்க்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிரிவினர் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனும் எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் டியூரேஷனுக்கு இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் டிஇபிஆர் இதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எம்ஏ இல்லை எம்எஸ்சியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்ஏ இல்லை எம்எஸ்சியில் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு பிரிவில் எம்ஏ இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்ஏ இல்லை எம்எஸ்சி ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்ஏ எம்எஸ்சி குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ், கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ், அக்ரி பிஸ்னஸ் ஃபினான்ஸ் உள்ளிட்ட பிரிவில் மாஸ்டர்ஸ் டிகிரி எம்ஏ இல்லை எம்எஸ்சியில் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர்டிஎஸ்ஐஎம் பிரிவில் மாஸ்டர்ஸ் டிகிரி வித் மினிமம் 55% எல்லா செமஸ்டர்லேயும் எடுத்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் உள்ளிட்ட பிரிவில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் உள்ளிட்ட பிரிவில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி 60% மார்க்ஸில் எடுத்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க.
மேலும் அந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் உள்ளிட்ட பிரிவில் 4 இயர் டிகிரி வந்து முடிச்சுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிகளுக்கான அப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டியோட நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 850 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து கட்டணும் அப்ளிகேஷன் ஃபீயாக. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 20, 2026 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு RBI.org.inன்ற முறையில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்பெண்டிக்ஸ் 1ல் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பணிக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 78,450 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,54,936 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இந்த பணிக்கு வந்து தரதா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20/5/2026 ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல மறக்காம வந்து இணைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.